வணக்கம் தமிழ் மக்களே. டிவைன் மியூசிக் அகாடமி சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெஸ்டர்ன் மியூசிக் தியரி எப்படி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் வெஸ்டர்ன் மியூசிக் படிக்க முடியும்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். ஏன் நானும் அப்படியே தான் இவ்வளோ நாள் இருந்தேன். அதை மாற்றுக்கிற விஷயமா மியூசிக்கா மேத் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வெஸ்டர்ன் மியூசிக் பற்றின தியரியை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க டிசைன் பண்ண தியரியில் இருந்து தான் நான் ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி படிக்கிறவங்களுக்கு இந்த மியூசிக்கா மேத் தியரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகம் முழுதும் இருக்கிற மக்கள் நம்ம தாய்மொழியால் வேறவா இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்கிற மக்களை இணைக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ், ஒரே ஒரு இசை மொழி, அது அந்த மியூசிக் லாங்குவேஜ் மட்டும்தான். நமக்கு கொஞ்சம் ஆர்வமும் ஒரு விடாமுயற்சியும் இருந்தால் போதும், நம்ம எத்தகைய இசைக்கருவியை வாசிக்கணும் அப்படின்றத ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் எந்த இசைக்கருவியும் வாசிக்க தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இசைக்கருவியை எப்படி கையாளணும் அப்படின்றத பற்றி அறிவை நம்மளுக்கு இந்த மியூசிக்கா மேத் தியரி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம புதுசாக ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அந்த சாங்குக்காக யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் நாம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த சாங்குக்கு உண்டான மியூசிக் நோட்டேஷன் என்ன அதை எழுதி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி கொஞ்சம் மியூசிக் நாலேஜை வளர்த்துக்கொள்ள இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கொஞ்சமாக உபயோகப்படலாம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் 1ல் லெசன் 1ல் நம்பர்ஸ் இன் மியூசிக், நோட்ஸ் அண்ட் ரெஸ்ட், இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு நான் முதல் சொல்லிடுறேன். கவுண்ட், நோட், ரெஸ்ட், அதுக்கப்புறம் நேம். கவுண்ட், நோட், ரெஸ்ட், நேம். ஃபஸ்ட்டு கவுண்ட்டுன்றது நம்பர்ஸில் இருக்குது. கவுண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல 4, 3, 2, 1. அதுக்கப்புறம் நோட் ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டெம்மு போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பை ஜாயின் பண்ணி ஒரு டாட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெம்மோட ஒரு ஓவல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெம் ஒரு ஓவல் இருக்குது, அதை ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்மு நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது, அதை தான் நான் ஸ்டெம்முன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த காலத்தில் பார்த்தோம்னா ரெஸ்ட்டுக்கு எப்படி வரையணுன்றதை அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட நேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கவுண்ட்டு 4, 3, 2, 1 அப்படி இருந்தாலும் நான் முதல் 1 கவுண்ட்லேருந்து போகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சொல்லும்போது. இப்போ நம்ம ஸ்மால் வேல்யூலேருந்து போகலாம். கவுண்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது 1. 1 பக்கத்தில் ஒரு ஸ்டெம்மு போட்டு ஒரு ஓவல் ஷேப் ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அது ஆக்சுவலாக 1 பீட்டுன்னு சொல்லணும். 1 பீட்டுன்னா அதோட நேம் என்னென்னா க்ராச்செட் பீட். அதுக்கு வேல்யூ 1. இது ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லணுன்னா, இப்போ நம்ம மார்ச் பாஸ் பண்ணும்போது மார்ச் பாஸில் நம்ம ஃபுட் ஸ்டெப்ஸை ஒரு அளவெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம என்னவா பண்ணுவோன்னா லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், அந்த லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, இது எப்படி ஈவனாக போயிட்டுருக்கோ இதுதான் 1 பீட்டு. இதை தான் நம்ம க்ராச்செட் பீட்டுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்லணும். இப்போ லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட் எப்படி ஈக்குவலாக போயிட்டுருக்கோ அதை நம்ம க்ராச்செட் பீட்டுக்கு ஈக்குவலாக சொல்லும்பொழுது இப்போ 1 2 1 2 1 2, இந்த 1 பீட், அதுதான் 1 பீட். லெஃப்ட் 1 பீட், இந்த ரைட் 1 பீட். தனியாக 1 பீட் வரைக்கும் எடுத்தோம்னா லெஃப்ட் அப்படின்னா 1 பீட், இப்போ ரைட்டுன்றது 1 பீட். அந்த மாதிரி 1 பீட் 1 பீட்டாக போயிட்டுருக்கு. இதை நம்ம அந்த இண்டிவிஜுவல் பீட்டை க்ராச்செட் பீட்டுன்னு சொல்லணும். CROTCHET க்ராச்செட் பீட்டும் சொல்லலாம், இல்லாட்டி CROCHET க்ராச்செட் பீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு வேல்யூ 1. அதுக்கப்புறம் அப்படியே வேல்யூ 2க்கு போகிறோம். இந்த கவுண்ட் 2ல் இப்போ லெஃப்ட் ரைட்டில் எப்படி லெஃப்ட்டுக்கு ஒரு க்ராச்செட் வேல்யூ, ரைட்டு ஒரு க்ராச்செட் வேல்யூ அப்படின்ற மாதிரி
லெஃப்ட் அண்ட் ரைட்டு சேர்ந்தது ஒரு மினிம் வேல்யூ, அதாவது 2 கவுண்ட்ஸ். அந்த 2 கவுண்ட்ஸோட பேர் மினிம். அடுத்த வேல்யூ 3 கவுண்ட். 3 கவுண்ட் எப்படின்னா ஒரு 2 + 1ன்னு வச்சுக்கலாம். 2 மினிம் வேல்யூவும் ஒரு க்ராச்செட்டும் சேர்ந்தா போல். இப்போ எப்படி ஒரு க்ராச்செட் வந்து இண்டிவிஜுவலாக வந்து 1 2 1 2 1 2 இதில் எப்படி ஒவ்வொரு சிங்கிள் வேல்யூ வந்து க்ராச்செட்டுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது 3ஆக சேர்ந்தது தான் வந்து ஒரு டாட்டட் மினிம். அதுக்கு கவுண்ட் வந்து 3. அடுத்தது கவுண்ட் 4, அது வந்து செமி ப்ரீவ். செமி ப்ரீவ் 4 கவுண்ட்ஸ் இருக்குது. 4 கவுண்ட்ஸ் சொல்லும்பொழுதே ஒரு 4 க்ராச்செட் சேர்ந்தது தான் வந்து ஒரு செமி ப்ரீவ் வேல்யூ. இல்லாட்டி ஒரு 2 மினிம் சேர்ந்தது கூட ஒரு செமி ப்ரீவ் வேல்யூ தான். ஏன்னா 2 மினிம்ஸ்க்கு வந்து 2 கவுண்ட்டு. ஸோ வந்து 2 + 2. ஸோ வந்து 2 மினிம் சேர்ந்தாலும் நம்ம வந்து செமி ப்ரீவ் வேல்யூ தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 4 க்ராச்செட்னாலும் அது செமி ப்ரீவ் வேல்யூ தான். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ரிதம், ஒரு டெம்போவோட வேல்யூ எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இது ஒரு பேசிக்கான ஃபஸ்ட் லெசன். இந்த 4 டைப்ஸ் ரிதத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஒரு இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி தான் அதை வந்து நேம் பண்ணுவாங்க. அதாவது 4 கவுண்ட்ஸ் இருக்கிறத செமி பிரேவ் சொல்லணும், 3 கவுண்ட்ஸ் இருக்கிறத டாட்டட் மினிம், அண்ட் 2 கவுண்ட்ஸ் இஸ் மினிம், 1 இஸ் க்ராச்செட் வேல்யூ. பட் யூஎஸ்ஏல சம் கண்ட்ரீஸில் வந்து செமி பிரேவ் நோட் வந்து ஹோல் நோட்டுன்னு சொல்லணும், மினிம் நோட் இஸ் ஹாஃப் நோட், க்ராச்செட் வந்து குவார்ட்டர் நோட்டுன்னு சொல்லணும். ஏதாவது லெசன் பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பெட்டராக ஆக்கணுன்னாலும் உங்கள் சஜஷன் சொல்லலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தமிழால் இணைவோம். வணக்கம்.